இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகின் ஜபங்களிலெல்லாம் தலை சிறந்த ஜபமாகிய இந்த திருப்பலியில் அமர்ந்திருக்கிறோம். உலகில் மிக அதிகமாக புதுமைகள் நிகழும் இடமாகிய இந்த புனித பலிப்பீடத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். இங்குதான் குருவானவர் சாதாரண அப்பத்துண்டையும் ரசத்தையும் எடுத்து ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அது இயேசுவின் உயிருள்ள உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. ஆக இந்த இறை வார்த்தை கூறுவது போல, நீங்கள் மிக சரியான இடத்தில் உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து முன்பாக அமர்ந்து கொண்டு உலகில் மிக அதிகமாக நமக்காக பரிந்து பேசும் தேவ தாயின் இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒருத்தட்ட நாம் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்கிறேன் இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன், அல்லது எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு யாராவது எதிர்மறையாக பதில் சொல்வார்களா? இல்லை. கேட்பதற்கு மிக தெளிவாக நாம் பதில் சொல்வோம். இன்று இறை வார்த்தை மிக மிக திட்டம் தெளிவாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் பதில் கூறுகிறது. பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு தேவைகளோடு நன்றி எறிதல்களோடு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கலாம். நம் ஒவ்வொருவருக்கும் இன்று இந்த வேளையில் இந்த திருப்பலியில் இறைவன் கொடுக்கிற செய்தி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறும் பொழுது நாம் மிக தெளிவாக, ஆண்டவரே என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறீர் நன்றி, அல்லது என் குடும்பத்திற்கு என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது தேவை, நான் இது போன்று கஷ்டத்தில் இருக்கின்றேன் தெளிவாக நாம் கூறும் பொழுது இறைவன் ஒவ்வொருவருக்கும் பதில் கூறுகின்றார். முதல் வாசகத்தில் திருவிவிலியமே வாக்குறுதிகளின் புத்தகம். அதில் எசேயா ஆகமம் மிக அதிகமான வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது. அதில் நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர் என்று அழகாக நமக்கு இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறார். திருப்பாடல்களில் 102:17 திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்று இறைவன் நமக்கு எவ்வளவு அழகாக ஆறுதல் மொழிகளை கூறுகிறார் பாருங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்கிறேன், உங்களுக்கு பதிலளிப்பேன், உங்களை அவமதிக்க மாட்டேன் என்று மிக அழகாக தெளிவாக இறைவன் பதிலை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உலகின் தலைச்சிறந்த ஒரு ஜபத்தில் மட்டுமல்ல, உண்மையுள்ள தெய்வம் மிக அழகான மிக சரியான பதிலை இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆக இந்த வார்த்தையை நற்செய்தி கூறுவது போல, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? திரு அவை இறைமகன் இயேசு வழியாக பெற்ற அந்த தெளிவு வழியாக என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த ஆலயத்திற்கு நம்ம பங்கிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் நிறைய பேர். இங்கு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து முழுமையான திருப்பலியை கண்டு நம்முடைய தேவைகளை எடுத்து கூறி அல்லது நன்றியை கூறி ஜெபிப்பது இறைவன் மற்றும் திரு அவை கற்றுக் கொடுக்கிற மொழி. நம்ம நேராக அங்கேருந்து பஸ் இறங்கி வரோம், சாப்பிட்டோம், இங்கே பூசை பார்த்துட்டோம், உடனே போயிடுவோம். அதுவல்ல. இது போன்ற இடங்களுக்கு வரும் பொழுது அமர்ந்து இந்த திருப்பலியை காண்பது மட்டுமல்ல, எல்லா மொழியிலையும் பாவ சங்கீர்த்தனம் கொடுக்குறாங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது, திருப்பலியில் அமர்ந்து ஜெபிப்பது, இன்னும் சிறிது நேரம் எடுத்து இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நீங்கள் அமரும் பொழுது இறைவன் கூறுகிற என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இவை அனைத்தும் கிடைக்கின்ற இடம் இதுதான். ஆக அன்பிற்குரியவர்களே, மிக சரியான இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிக சரியான முறையில் நாம் அதை இறைவனிடம் தெரிவிக்க வேண்டும். என்ன? நல்ல பாவ சங்கீர்த்தனம், முழு திருப்பலி, ஜெபமாலை, இறைவனிடம் நற்கருணை ஆண்டவரிடம் தனியாக நீங்கள் அமர்ந்து, மிக குறிப்பாக நிறைய குடும்ப தலைவர் தலைவி இருக்கிறீர்கள், அமர்ந்து நற்கருணை ஆண்டவரிடம் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து ஜெபியுங்கள். உண்மையாக கூறுகிறேன், திட்டம் தெளிவான இறைவன் அழகான விடைகளை, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையான விடைகளை கொடுப்பார். ஆக அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை கூறுவது போல நாம் சுமை சுமந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அந்த உயர்ந்த சிந்தனையோடு இத்திருப்பலியில் தொடர்வோம்.